ஆண்டவரும் மரிமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளின் ஒரு வேத வசனத்தை பகுதியை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. நிச்சயமாகவே இது நிமித்தமாக ஆண்டவருடைய அன்பு என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கடந்த வாரத்திலே நாம் கவனித்தது போல பார்த்தது போல மத்திய 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிற, மறு ஜென்ம காலத்திலே நீங்கள் இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள், என்னோடு கூட ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீதி சனத்திலே அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து என்னோடு கூட நீங்களும் என்ன செய்வீங்க? அங்கே தீர்ப்புகளை சொல்லுவீர்கள் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் என் நிமித்தம், என் நாமத்து நிமித்தம் ஏதாகிலும் இழப்பீர்கள் என்றால் அதை மறுபடியும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அதோடு கூட இன்னொரு வார்த்தையும் ஆண்டவர் பேசுகிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29, 30. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், எதையெல்லாம் நாம் இழப்போமோ ஆண்டவர் சொல்லுகிற, நீர் அதை நூறத்தனையாய் திருப்பிக் கொள்கிறது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இந்த உலகத்தில் நாம் எதையாகிலும் இழப்பதற்கு நேரிடும் என்றால், நேரத்தையோ பணத்தையோ உறவுகளையோ ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒரு விஷயத்தை நாம் இழக்கிறோம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை நூறத்தனையாய் நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய சத்தியத்தை கேட்பதற்கும் அதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் நானும் படுகிற பாடுகள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுகிறது, சந்தோஷமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணம் என்ன? ஆண்டவர் அவைகளுக்கு பதிலாக மகிமையானவைகளை ஆண்டவர் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியவைதான் சொல்லப்படுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அவைகளெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே 30ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். இந்த வசனத்தை பல வருடங்களாக அநேக செய்திகளில் நாம் கேட்டிருக்கிறோம். அநேக பேர் சொல்லியிருக்கிறது நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இது. முந்தி இருக்கிறவர்கள் அதாவது தேவனுக்காக முன்பாக சென்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் பிந்தி போய் விடுவார்கள். இன்னைக்கு ஆண்டவருக்காக உழைக்காதவர்கள், ஆண்டவருக்காக வேலை செய்யாதவர்கள் முந்தி ஓடி போய் அங்கே என்ன செய்வாங்க? ஆண்டவருக்காக நிற்பார்கள் என்பது போல நாம் கேட்டிருக்கிறோம். ஒருவேளை முந்தி போனவர்கள் நமக்கு முன்பாக எத்தனையோ நிலைகளிலே முன்னாடி இருக்கிறாங்களே, அவங்களாம் ஒரு நாள்ல பின்னாடி வந்துருவாங்க. இன்னைக்கு பிந்து இருக்கிற நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு கொண்டு வரப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நாம் கேட்டிருக்கிறோம். எத்தனை செய்திகள் அப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. எப்படியாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களே நானும் அறிந்து கொண்டு ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஏனென்றால் மிகவும் ஆச்சரியமான ஒரு பகுதி இது, மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இது. ஏனென்றால் இங்கே ஆண்டவர் சொல்ல வருகிறார், யார் முந்தினவர்கள் யார் பிந்தினவர்கள் என்று விளக்கத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்குரிய விளக்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். முன்னாடி வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மறு ஜென்ம காலத்திலே என்னோடு கூட இருந்து நியாயாசனத்தில் உட்கார்ந்து நீங்கள் தீர்ப்பிடுவீர்கள், என்னோடு கூட இருப்பீர்கள் என்று சீஷர்கள் சொல்லுகிறதோடு மாத்திரமல்ல,
என் நிமித்தமாக இந்த பூமியில் நீங்கள் இழக்கிற ஒவ்வொன்றையும் நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள், ஜீவனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஆண்டவர், நித்திய ஜீவனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகிலும் அந்த வார்த்தை தான் முக்கியம். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம், எல்லாவற்றையும் அடைந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாற்றப்படுவார்களா? ஆண்டவர் எந்த நிலை, எந்த காரியத்தை இங்கே நமக்கு சொல்ல வருகிறார்? இது எங்கே நடக்கிற சம்பவம் என்பதெல்லாம் நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை சில காரியங்களை நாம் கவனிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் அந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்துவனுடைய ஊழியமானது இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டத்தார் சொல்லுகிறார்கள், முந்தி இருந்தவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்க. இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார் என்று சொல்லப்படுகிறது? இஸ்ரவேலுக்காக ஆண்டவர் வந்தார், இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக மேசியா வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவனுடைய பார்வையில் முந்தி இருந்தவர்கள், இஸ்ரவேல் ஜனம் முந்தி இருக்கிறவர்கள். நம்மை காட்டிலும் புறஜாதிகளை காட்டிலும் இஸ்ரவேல் முதன்மையானவர்கள். தேவனுடைய வழிநடத்தலை நேரடியாக பெற்ற ஜனம். எகிப்திலே சிறையில் இருந்த பொழுது தேவனை நேரடியாக ஒரு தமது மகனை, தமது பரிசுத்தமான தமது ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்தார்? அனுப்பி, மோசே என்ற மனுஷனை அனுப்பி இஸ்ரவேலை விடுதலையாக்கினார். தேவனுடைய பார்வையிலே முதன்மையாக இருந்த ஜனம் இஸ்ரவேல். ஆனால் அந்த ஜனம் என்ன செய்து? வந்த மேசியாவை இழந்தபடியினாலே முந்தி இருந்த ஜனம் இன்னைக்கு பிந்தி போய்விட்டது. பிந்தி இருக்கிற நாம், அதாவது புறஜாதிகள் என்ன செய்யப்பட்டோம்? நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே சேர்க்கப்பட்டு இருக்கிறோம் என்றும் இந்த வசனத்தை குறித்து சொல்லுவார்கள். ஆனால் உண்மையை நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தை நாம் எப்படி கிரகிக்க வேண்டும், எப்படி இதை உணர்ந்து கொள்ள வேண்டும்? அப்படி என்றால் சில காரியங்கள் இந்த வசனத்தை பொறுத்து நாம் பார்க்கும் பொழுது, அப்போ முன்னாடி ஓடுகிற முந்திரி கொட்ட மாதிரி நாம் நிற்கக்கூடாது. என்ன செய்யணும்? கடவுளுக்காக சரியான ஒரு விதத்தில் நீங்களே நானும் போகணும். எல்லாற்றையும் தூக்கி வாரி போட்டு முன்னாடி ஓடுன்னு நினைக்காத, ஒரு காலத்தில் நீ பின்மாற்றத்திற்கு போய் விடுவாய் என்று இந்த வசனத்தை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதிகமா ஆட்டம் ஆடாது, அதிகமா ஓடாது, ஒரு நாள்ல பின்தங்கி விடுவாய் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த வசனம் அதற்காக சொல்லப்பட்டது அல்ல. இஸ்ரவேல் முன்னாடி, புறஜாதி பின்னாடி நிற்குது. இந்த காலத்தில் இஸ்ரவேல் பின்மாற்றத்திற்கு போய்விட்டது. புறஜாதிகளாக இருக்கிற நீங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக முந்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்லுவார்கள். அது உண்மையாக இருந்தாலும் உண்மைதான். இஸ்ரவேல் என்ன செய்யப்பட்டதுங்க? அதுதான் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பதற்கு உதவியாக இருந்திருக்க வேண்டிய ஜனம் இஸ்ரவேல். ஆனால் இன்றைக்கு தனக்கு நாடு கூட இல்லாமல் இன்றைக்கு என்ன செய்கிறது? போராடி கொண்டு இன்றைக்கு பல நாடுகள் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி போரிடும்படியாக ஆயத்தமுள்ளவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் இருக்கிற செய்திகளை கேட்பீர்கள் என்றாலும் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எத்தனையோ ஜனம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளாக இஸ்ரவேல் எல்லோரினாலும், எல்லா நாடுகளினாலும், எல்லா ஜனத்தினாலும் என்ன செய்தார்கள்? கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? நாடு கடத்தப்பட்டார்கள். சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் எப்படியாக இருந்தது? முந்தி இருக்க வேண்டிய இஸ்ரவேல் வந்த இரட்சகரை மேசியாவை இழந்தபடியினாலே பிந்தி போய்விட்டது என்றும் இந்த வசனத்தை குறித்து சொல்வார்கள். ஆனால் உண்மையை நீங்கள் நானும் பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இஸ்ரவேலுக்குரிய காரியத்தையோ அல்லது புறஜாதிகளுடைய காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல வரல. தேவனுடைய பணியிலே, தேவனுக்காக ஊழியம் செய்கிற அந்த ஊழியத்திலே ஆண்டவருக்காக ஏதாகிலும் இழப்போம் என்றால் அதை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நூறத்தனையாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நித்திய ஜீவனையும் உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறது நின்று விடாமல் ஆகிலும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவருக்காக நான் முன்னாடி போய் நின்னேன், ஆண்டவருக்காக நான் இதை செய்தேன், ஆண்டவருக்காக நான் அதை செய்தேன் என்று சொல்லி பல விஷயங்களை நீங்களும் நானும் செய்கிறவர்களாக இருந்தாலும் அதற்குரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார்.
அதான் சொன்னார், 100 அவன் திரும்ப பெற்றுக் கொள்வான். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் அவன் அடைவான் என்று சொல்லுகிறோடு ஆண்டவர் நிக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்களா. இங்கே ஆண்டவர் சொல்ல வருகிற வசனத்தை, வார்த்தை நீங்களே நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை ஆண்டவர் தொட்டுட்டு போகிறார். அதன் பின்பு அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் ஒரு உண்மையாக ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து நீங்கள் நான் நினைக்கிறேன் இல்லை. ஆனால் உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனம் இன்றைக்கு என்ன செய்கிறது? பின்தங்கி இருக்கிறது. எதுல? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதிலே. இன்றைக்கு புரஜாதிகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தான் 2000 ஆண்டுகளாக தேவனுடைய திருச்சபை கட்டும்படியாக தேவனுடைய பணியிலே, தேவனுடைய ஊழியத்திலே இன்றைக்கு நீங்களும் நானும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் பின்மாற்றத்திற்கு போய் 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சமீபத்தில் தான் அவர்களுக்கு தேசம் கிடைத்தது. பல மனிதர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி அந்த தேசத்தை, அந்த மனிதர்களை கொல்லும்படியாக போனார்கள். ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த ஹிட்லர் என்ன செய்தார்? 2 லட்சம் நினைச்சேன், ஆனா சமீபத்தில் அதை படிக்க தான் தெரியுது, 25 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தானாம். 25 லட்சம் ஜனத்தை, யூத ஜனத்தை ஹிட்லர் கொன்று குவித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பக்கத்தில் நினைச்சாங்க ஹிட்லர் தான் அந்த கிறிஸ்து நினைச்சாங்க. அப்பேற்பட்ட நிலைக்கு அன்றைக்கு மாறினது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் உண்மை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த வசனத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதற்குரிய காரியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அதன் விளக்கத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரம், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்களே. போதும். இந்த உண்மையை ஆண்டவர் சொல்லி நமக்கு நல்லா தெரியும். ஆனால் உண்மையை ஆராய்ந்து பார்ப்பீங்களா, ரொம்ப அநியாயம் இதெல்லாம். அந்த எஜமான் செஞ்சது ரொம்ப தப்பு. காலையிலிருந்து வேலை செய்கிறவனுக்கு ஒரு பணம் தான், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சவனுக்கு ஒரு பணத்தை கொடுத்து அங்கே இருக்கிற இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லும் பொழுது இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்விதமாக 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும், முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதிலே நமக்கு உங்களை என்ன பொறுத்தவரை அநியாயம் நடக்குது. காலையிலிருந்து காலையில் 9 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போறவங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம். சாயங்காலம் 4 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போற 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கும் 1000 ரூபாய் கூலியை கொடுத்து அனுப்பின எஜமானுடைய கதையை தான் இங்க பார்க்கிறோம். அந்த எஜமான் யார் என்று இங்க சொல்லப்படுகிறது? இந்த திராட்சை தோட்டத்தினுடைய எஜமானை ஆண்டவர் யார் என்று சொல்லுகிறார்? முதல் வசனத்தை வாசிங்க. போதும். பரலோக ராஜ்யம் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? எதற்காக நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க கேட்டா, நான் பரலோகத்துக்கு போக வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு நான் போக வேண்டும். நீங்களும் நானும் எதற்கு ஊழியம் செய்கிறோம்? பரலோக ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் ஊழியம் செய்கிறோம் என்பதுதான் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒன்று. அதற்காக தான் நாம் பிரயாசப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் ஒரு வீட்டு எஜமானாகிய அந்த ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிறவனுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த வீட்டு எஜமான் என்ன செய்கிறார்? காலையில போய் ஒரு மனுஷனை கூப்பிட்டு வந்து தன் தோட்டத்தில் வேலை செய்யும்படியாக விடுகிறார். அவனிடத்தில் ஒரு பணத்தை கூலி பேசுகிறார். உனக்கு நான் 1 பணம் கூலி தரேன் அப்படின்னு பேசுறார். அது கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரமும் அதை போலவே போய் அங்கே வேலையாட்கள் நிற்பாங்களே. இன்றைக்கு கூட நீங்க பார்ப்பீர்கள் என்றால் நம்ம வேப்பம்பட்டு ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்களா, காலையில் போனால் ஜனங்க கூட்டம் நிற்பாங்க. எதற்கு? வேலைக்காக. போய் எங்கே செய்வாங்க? வேலை இருக்கிறவங்க, பெரிய பெரிய அந்த மேஸ்திரி அவங்கெல்லாம் போய், இத்தனை பேர் வா, நீ இத்தனை பேர் வா, இத்தனை சித்தாள் வா, இத்தனை பெரியவங்க என்று கூப்பிடுகிறது போல
தன் அன்னைக்கான வேலைக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. சில பேர் அன்னைக்கு வேலை கிடைக்காம திரும்பி போன மக்களும் உண்டு. அதுபோல இங்கே அந்த தெருக்களில் நின்று போய் என்ன செய்தார், வீட்டு எஜமான் போய் தன் தோட்டத்திற்கு வேலை செய்யும்படியாக காலையில் போய் ஒரு மனுஷனுக்கு ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு போகிறார். அவங்களிடத்துல ஒரு பணத்தை பேசுகிறார். ஒரு பணம் இன்னைக்கு, அதாவது 1000 ரூபாய் உனக்கு சம்பளம். அதே போல ஒவ்வொரு நேரமும் சென்று 3ஆம் மணி நேரம் என்று சொல்லப்படுகிறது, 6ஆம் மணி நேரம் என்று சொல்லப்படுகிறது, 9ஆம் மணி நேரம் என்று 16ஆம் மணி நேரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்திலலாம் போய் அங்கே இருக்கிறவங்களை கூட்டிட்டு கொண்டு வந்து வேலை செய்யும்படியாக அமர்த்தி விட்டு சாயங்காலத்தில் போகும் பொழுது கூலி கொடுக்கும் பொழுது காலையிலிருந்து வேலை செஞ்சவனுக்கு ஒரு பணம், நடுவில் வந்தவனுக்கு ஒரு பணம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வேலை செஞ்சவனுக்கு ஒரு பணம் கொடுத்த உடனே காலையிலிருந்து வந்து வேலை செய்கிறவங்க நினைச்சாங்களாம் நமக்கு அதிக கூலி நமக்கு கிடைக்கும் போல அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அவர்களும் ஒரு கூலியை, ஒரு பணத்தை தான் பெற்றுக்கொண்டார்கள். அதன் பின்பு வந்தவர்களும் ஒரு பணத்தை தான் பெற்றுக்கொண்டார்கள். நிச்சயமாக இது அநியாயமான ஒரு எஜமான். அப்ப பரலோக ராஜ்யம் மனுஷனுக்கு அநியாயம் செய்கிறது போல இங்கே உங்களுக்கு எனக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த உவமையை எதற்கு சொன்னார் என்பதை புரிந்து கொள்வோம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எந்த அநியாயம் செய்யல, உங்ககிட்ட என்ன பேசுனேன், நான் உனக்கு ஒரு பணம் தரேன் தானே சொன்னேன், உன்னுடையதை நீ வாங்கிட்டு போ, இவனுக்கு நான் அதிகமாக கொடுக்கிறோன்னா கம்மியாக கொடுக்கிறோனோ அது என்னுடைய இஷ்டம், அது உனக்கானவைகள் அல்ல என்று இயேசு கிறிஸ்து இந்த உவமையிலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் நானும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அதை என்ன செய்ய செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது போல நீங்கள் நானும் நினைத்துக் கொள்ளலாம். அங்கே போவதற்கு நீங்கள் நானும் என்ன செய்கிறோம், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அங்கே போவாய் என்றாய், நீ எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் உனக்கு ஒரு பணம் தான், கடைசி நேரத்தில் வந்து வேலை செய்கிறவனுக்கு ஒரு பணம் தான் கடவுள் கொடுப்பார், பரலோக ராஜ்யம் தரும் என்பது போல ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் ஒரு விளக்கத்தையும் தருகிற என்ன, இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்களா. இப்ப இந்த வசனத்துக்கு நம்ம என்னதான் விளக்கம் கொடுக்க முடியும்? அநியாயமா இருக்குது, அநியாயமா இருக்கிறது. முதலாவது நினைச்ச முந்தினோர் பிந்தினோர் என்று சொன்ன உடனே இஸ்ரவேலை குறிக்கிறது. முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி போயிடுவாங்க, ஆரம்ப நாட்களில் ரொம்ப ஆடாத, பொறுத்திருந்து நீ வேலை செய்யணும், இல்லாட்டி இந்த வசனத்தின் போல நீ பின்னாடி போயிடு, பின்மாற்றத்திற்கு போய்விடுவாய். அல்லது பூமியில முதல் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க பின்னாடி வந்து பின்னாடி இருக்கிற நீ, எந்த முன்னேற்றமும் இல்லாத உன் வாழ்க்கை ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாளிலே முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவார் என்பது போல நீங்கள் நானும் நினைக்கிறோம். இங்க முன்னாடி இருக்கிறோம் பின்னாடி இருக்கிறவன் கதை அல்ல. இது இந்த பூமியிலே முதன்மையான நிலையில் இருக்கிறவன், இரண்டாவது நிலையில் இருக்கிற, மூன்றாவது நிலையில் இருக்கிறவன் என்பது போல இந்த வசனம் நமக்கு தோன்றினாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி நமக்கு தோன்றுகிறது? பரலோக ராஜ்யத்தை குறித்து ஏன் நம்மால புரிந்து கொள்ள முடியவில்லை? இந்த வசனத்தை குறித்து நம்மால சரியான விதத்தில் அறிந்து கொள்வதற்கு முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தின் ராஜ்யம் உங்களை என்னை அவ்வண்ணமாக நடத்துகிறது. எவ்வண்ணமாக? இந்த உலகத்தினுடைய ராஜ்யம், இந்த உலகத்தினுடைய அரசாங்கம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உங்களை என்ன நினைக்கிறாங்க? இவன் முன்னாடி, இவன் முதல் ஸ்தானம், இவன் முதல் ரகம், இவன் பின்னாடி இருக்கிறவன் இன்னும் ஏழை என்று இன்னைக்கு என்ன செய்கிறது? முத்திரை குத்துகிறது. ஆனால் பரலோக ராஜ்யத்திலே இவன் முன்னாடி இருக்கிறான், இவன் பின்னாடி இருக்கிறான் என்கிற கதையெல்லாம் கிடையாது. முன்பு அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சீஷர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாய் இருப்பான்? அந்த வசனத்தை வாசிங்க. 18ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. 18:1 மத்தேயு. போதும். ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளையை காண்பித்து, இந்த சிறு பிள்ளையை போல் ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருப்பான் என்றால் அவன் பரலோகத்தில் பிரவேசிக்கவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுவார்.
சீஷர்களுடைய எண்ணம் என்ன? நான் பெரியவனாக, பரலோகத்தில் பெரியவனாக இருக்கணும்னா எப்படி நான் வாழணும், எப்படி நான் இருக்கணும், இந்த பூமியில நீங்கள் நானும் கூட ஒரு நல்ல நிலைக்கு வரணும், என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். சின்ன பசங்களை நம்ம அதான் சொல்லி கொடுப்போம், ஒரு பூமியில ஒரு நல்ல நிலைக்கு நீ வரணும்னா நல்லா படிக்கணும். படிக்கலன்னா உன்னால் என்ன செய்ய முடியாது? நல்ல வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவே என்று பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். அதை போலவே சீஷர்களும் என்ன கேட்கிறாங்க? நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான், யார் பெரியவனாக இருப்பான் என்ற ஒரு கேள்வி. அதை கொத்த அதற்கு பின்பாக ஆண்டவர் பல விஷயங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த வசனத்தையும் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலே எப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் என்றும் ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு கூட நின்று விடாமல் அதன் விளக்கத்தையும் கொடுத்து விட்டு இவ்விதமாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்தவனுக்கும் ஒரு பணம், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வேலை செஞ்சவனுக்கும் ஒரு பணத்தை ஆண்டவர் தருகிறார். பரலோக ராஜ்யம் கொடுக்கிறது இவ்விதமாக. அப்படி என்றால் இந்த வசனத்தை நீங்களும் நானும் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நமக்கு சொல்லிக் கொடுத்த பல காரியங்கள் நமக்கு முன்னாடி வந்து நிற்குது, நம்முடைய சிந்தனையில் இருக்கிறது. என்ன? பின்னாடி இருக்கிற ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், நீ நிச்சயமாக முன்னுக்கு வருவாய். உனக்கு எதிராக செய்து செயல்பட்டு முன்னாடி இருக்கிறவனா ஒரு நாள் நிச்சயமா பின்னாடி வருவான் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பக்கத்தில் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படுகிறது, ஒரு பக்கத்தில் புறஜாதிகளாக இருக்கக்கூடிய நம்மை தேவன் ரட்சித்து திருச்சபையாக மாற்றினாரே நம்மை குறித்து சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் பின்வாங்கி போனது, திருச்சபை இன்றைக்கு தேவனுக்காக முன்னாடி நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையை ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக எதை இழக்கிறோமோ அதற்கு ஈடாக, அதற்கு நூறத்தனையாக தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார், நித்திய ஜீவனையும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் இருப்பார்கள், பிந்தினோர் அநேகர் முந்தினோராய் இருப்பார்கள். இந்த உலகத்தின் ராஜ்யத்தை நீங்கள் நானும் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் எப்படிங்க இருக்குது? இந்த உலகத்தினுடைய அரசாங்கம் எப்படி இருக்கிறது? ஒரு மனுஷனின் நிறத்தை வைத்து கணக்கெடுக்கிறது, ஒரு மனுஷனுடைய வேலைகளை வைத்து கணக்கெடுக்கிறது. எது? சாதி. சாதி வேறாக இன்றைக்கு மனிதனை பிரிக்கிறார்கள், மொழி வேறாக மனிதனை பிரிக்கிறார்கள், அவன் இருக்கிற வசிக்கிற இடத்திற்கு வேறாக என்ன செய்கிறார்கள்? அவனை பிரிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் எதன் அடிப்படையிலே அரசாங்கத்திற்கு முன்பாக சலுகைகளை பெறுகிறான். ஒதுக்கீடு எதன் வாயிலாக இன்றைக்கு மனிதன் பெற்றுக் கொண்டிருக்கிறான்? பின்தங்கி இருக்கிறான், அவன் நிலை பின்தங்கி இருக்கிறது. ஆகவே அவனுக்கு இடஒதுக்கீடு. இவன் உயர்ந்த நிலையில் இருக்கிறான், இவன் உயர்ந்த சாதி இதில் இருக்கிறான், அவனுக்கு இந்த ஒதுக்கீடு என்று சொல்லுகிறார்கள். அல்லது யாரை போய் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பொசிஷன்ல ஒவ்வொரு நிலையில் இருக்கிறவன் தான் போய் என்ன செய்ய முடியுங்க? ஒரு சிஎம்ஐ போய் நீங்களும் நானும் சாதாரணமா பார்த்துட முடியாது. அதற்கென்று என்ன இருக்கணும்? ஒரு பதவி இருக்கணும், அவங்க மூலியமா தான் போய் ஆகணும், அவங்க வழியா தான் போய் ஒரு சிஎம்ஐ ஒரு பிஎம்ஐ நீங்கள் என்ன செய்ய முடியும்? நானும் போய் பார்க்க முடியும். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு சாதி வேறாக, மக்களுடைய நிலை அந்த நிலையின் வேறாக என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த உலகமானது உலகத்தினுடைய ராஜ்யமானது கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது அல்ல. நான் என்ன வேலைகளை செய்கிறவனாக இருந்தாலும் அது, அல்லது கடைநிலையில ஒரு ஓரமாக ஒரு இடத்தில் இருக்கிறவனாக இருந்தாலும், பரலோக ராஜ்யம் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிறது என்பதை ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிறார். முன்னாடி இருக்கிறவன் பின்னாடி வந்துருவான்ப்பா, பின்னாடி இருக்கிறவன் முன்னாடி வந்துருவான்ப்பா என்பது கடவுள் பேசல. நீங்க நினைக்கலாம், அப்போ ஆண்டவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் ஆண்டவர் கீழே தள்ளிடுவார்.
கீழே இருக்கிறவங்கள ஆண்டவர் முன்னாடி மாத்திருவார். அப்படி அல்ல, இந்த வசனம் அப்படி அல்ல. எல்லோருக்கும் என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஒரே விதமான உரிமையை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பரலோக ராஜ்யம் ஒருவனுடைய சாதியை வைத்து கணக்கெடுக்காது. பரலோக ராஜ்யம் ஒரு மனிதனுடைய மொழியை வைத்து கணக்கெடுக்காது. பரலோக ராஜ்யம் அவனுக்கு இருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, அவன் இருக்கிற நிலை, அந்த பொசிஷனை வைத்து அவனுக்கு கணக்கெடுக்காது. யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் பார்வையிலே அவன் ஒரே மாதிரியான நிலையை பெற்றவன் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் சொல்லுகிற அந்த முதல் காலையிலே வந்து வேலை செஞ்சவன் சொல்றான், என்ன சொல்றான்? எங்களை என்ன செய்தீர்? சாயங்காலம் வந்தவனுக்கு சமமாக்கினீ. எந்த வசனத்தில் வாசிக்கிறோங்க? 12ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவர்களை எங்களுக்கு சமமாக்கினீரே. இந்த வசனத்தை, இந்த உவமையை ஆண்டவர் சொல்லும் பொழுது, உதாரணமாக சொல்லும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு நடக்கிற அநியாயம் போல நமக்கு தோன்றப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார், என் நிமித்தமாக நீ இழந்து போவாய் என்றால், இந்த கஷ்டத்தை அடைவாய் என்றார், இத்தனை விதமான பாடுகளுக்குள்ளாக நீ போவாய் என்றாய், 100 பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரும் சமமானவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமுக்கு ஸ்பெஷல், மோசேக்கு ஸ்பெஷல், அல்லது தாவீது அங்கே பரலோகத்தில் ஒரு ஸ்பெஷல் இடத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பார். ஒருவேளை அவங்களுடைய தியாகத்தின்படி, அவர்கள் இழந்த காரியத்தின்படி 100 பெற்றவர்களாக இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தை பொறுத்தவரை எல்லாரும் சமமானவர்களே. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, மாறுதலின் நிழல் கூட தெய்வத்தினிடத்தில் கிடையாது என்று. ஹல்லேலூயா. இவன் கருப்பினத்தை சார்ந்தவன். இன்றைக்கு பல நாடுகளிலே இந்த என்ன செய்கிற ரேசிசம் என்று சொல்லப்படுகிற அந்த நிறத்துக்குரிய காரியங்கள் இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நிலைகள் பரலோக ராஜ்யத்தில் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் என்றது நீங்கள் நான் நினைக்கிறது போல ஏதோ ஒரு இடம் என்று சொல்லி நினைக்கிறோம். அங்க போய் நீங்கள் நானும் வாழப்போகிறோம், உண்மைதான். ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிற எல்லோருமே, ஆதாம் தொடங்கி பூமியில கடைசி மனிதன் வரைக்குமாக தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் பார்வையிலே சமமானவர்களே என்பதை நீங்கள் நானும் மறந்து போக கூடாது. ஒரு கடைசி ஒரு நாட்டினுடைய பிரஜை, சாதாரண ஒரு மனிதன் இன்றைக்கு இருக்கிற பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்க முடியுமா? நினைச்ச நேரத்தில் போய் பார்த்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு திரும்பி வர முடியுமா? முதலமைச்சரை போய் பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் சாதாரண ஒரு எம்எல்ஏ அவங்கள போய் பார்க்கிறது கூட இன்னைக்கு எத்தனையோ பேரை போய் தாண்டி தான் என்ன செய்யறோம், அவங்க கிட்ட நம்ம கொடுக்கிற விண்ணப்பம், அந்த எழுதி கொடுக்கிற அந்த பெட்டிஷன் போகுது. அதற்குன்னு இன்றைக்கு பார்ப்பீர்கள் என்றால் மனு கொடுக்கிற நாளுன்னு சொல்லிட்டு ஒரு திங்கட்கிழமையும் வைப்பாங்க. அன்னைக்கு போய் அங்க என்ன செய்யணும், யாரை பார்க்கணும்? கலெக்டரை போய் பார்க்கணும். சமீபத்தில் இங்க வீட்டுக்கு பட்டா வேணும்னு சொல்லிட்டு அந்த ஜமாத் பந்தி நடத்தினாங்க. அங்கே போய் ஒரு அதிகாரியை பார்க்குறேன். அந்த அதிகாரி அங்கே இருக்கிற, நான் இங்கே இருந்துக்கிட்டே அவங்களுக்கு வணக்கம் சொல்லி என்னென்னு தூரத்திலிருந்து பேசி அனுப்பிச்சு விட்டான். ஜனங்க செய்கிற ஒரு கூட்டம் பிரச்சனை, அது வேறு பக்கம். ஆனால் இந்த நிலையில் இருக்கிறவங்களை போய் பார்க்கிறதுக்கே இத்தனை டிஸ்டன்ஸ், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கால் கடுக்க நின்று போய் என்ன செஞ்சோம், அவங்கள போய் பார்த்துட்டு இன்ன வரைக்கும் வந்துதான் கேட்டிங்கன்னா இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அரசாங்கங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமசீரான
காரியங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார்களா என்று கேள்வி கேட்போம் என்றால் இல்லை. சாதி வாரியா பிரிச்சிடுறாங்க. அது நீங்க சொல்றீங்க கரெக்ட் தானே, காலையிலிருந்து சாயங்காலம் வந்தவனுக்கு ஒரு கூலி கொடுக்கணும், சாயங்காலம் வந்தவனுக்கு வேற ஏதாவது கூலி கொடுக்கணும், ஆனா ஒரே மாதிரி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே. இல்லைங்க, ஆண்டவர் ஆகவே தான் முன்னாடியே சொல்றாரு, நான் 100 அத்தனையா அவனுக்கு கொடுக்கிறேன், ஆனால் எல்லோரும் எனக்கு சமமானவர்கள். யார் வேணா எப்ப வேணா பரலோக ராஜ்யத்தில் போய் தேவனுடைய ஸ்தானத்தில் போய் நின்று நம்ம என்ன செய்ய முடியல, கேட்கும்படியாக ஆண்டவர் செயல்படுவார். தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 சீஷருடைய தாயார் போய் என்ன செய்யறாங்க, இயேசுவின் இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அதை எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20, 22, 20லிருந்து 22 வரைக்கும் வாசிங்களேன். இங்கே வாசிக்கிறோம். 12 சீஷர்ல 2 சீஷருடைய தாய் என்ன செய்யறாங்க, தன் பிள்ளைகளுக்காக போய் இயேசு கிறிஸ்துவின் சிபாரிசு கேட்கிறாங்க. நீ ராஜ்யத்தில் வரும் பொழுது வலது பக்கத்தில் ஒருத்தனும் இடது பக்கத்தில், அதாவது ரைட் ஹேண்டா ஒருத்தனும் லெஃப்ட் ஹேண்டான ஒருத்தனை நீங்க வச்சுக்காங்கன்றவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நீ என்ன கேட்கிறேன்னு உனக்கு புரியலையா? என்ன கேட்கிறா என்று புரியலையா உனக்கு? இப்படிலாம் ஆண்டவர் அதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லாதபடி, பரலோகத்தில் இருக்கிற பிதா யாருக்கு அருள் செய்கிறாரோ அவர்களுக்கு தான் அந்த காரியங்கள் நடக்குமே என்று எல்லோருக்கும் மற்றபடி அல்ல என்று ஆண்டவர் இதை சொல்லி அவர்களை அனுப்பி விடுகிறார் என்று பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாற்றப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு இருந்த சீஷர்கள் மத்தியிலே யார் முதன்மையான இடத்தில் இருப்பாங்க, யார் பரலோகத்திலே முதல் இடத்தில் நிற்பாங்க என்ற கேள்வி அவர்களுக்குள்ள இருக்கிறது. இப்படியாக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து, நீர் இவங்களை வலது பக்கத்தில் ஒருத்தனையும் இடது பக்கத்தில் ஒருத்தனையும் வச்சு நீங்க என்ன செய்யணும், இருக்கணும் என்று சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செய்து விட்டார்கள், சீஷர்கள் மாறி போனார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் என்கிறது நீங்க நினைக்கிறது போல காலையிலிருந்து வேலை செஞ்சவனுக்கும் அது வித்தியாசமான ஒரு கூலி, அல்லது சாயங்காலம் மாத்திரம் வந்தவனுக்கு வேற ஒரு கூலியை கொடுக்கிறது பரலோக ராஜ்யத்தினுடைய காரியம் அல்ல. பரலோக ராஜ்யத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால், நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும், எவ்வளவு காரியங்களை நீ செய்தவனாக இருந்தாலும், தேவனுடைய பார்வையிலே, பரலோக ராஜ்யத்தின் பார்வையிலே நீ சமமானவன். அல்லேலூயா. அப்ப இங்க நம்ம எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும் பிரதர்? எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? எதுக்கு இவனு ஊழியத்தை செய்யணும்? இது ஊழியம் செய்யறது குறித்து பேசல ஆண்டவர் அவர்களுக்கு தர வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறார். 100 அத்தனையா கொடுத்துறாரு, நித்திய ஜீவனை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் தேவனுடைய பார்வையில எல்லோரும் சமமானவர்கள், எல்லோரும் சமமானவர்கள். இன்னும் சொல்ல போனா, ஆண்டவர் பிசாசு கூட ஆண்டவர் உரிமையை கொடுத்து வச்சிருக்கிறார். யோபனுடைய புத்தகத்தை நீங்களும் நானும் படிச்சோம். தேவ புத்திரர்கள் வந்து தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது சாத்தானும், அப்ப அந்த அந்த உரிமை யாருக்கு கொடுத்தது? அந்த உரிமை யார்? ஆண்டவர் யாருக்கு? அந்த பிசாசுக்கு, அந்த சாத்தானுக்கு எப்படி கொடுத்தாரு? சாத்தான்லாம் கடவுள் முன்னாடி போய் நிற்க கூடாது என்று உங்களுடைய என்னுடைய எண்ணம், அது எப்படிங்க நிற்கும்? பல பேர் கேள்வி எழுது. அதுதான் எப்படி யோபுனுடைய காரியத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி பிசாசு நின்னா, சாத்தான் போய் நின்னான்ற கேள்வி. காரணம் என்ன? எல்லோரும் அவருக்கு முன்பாக சமமானவர்கள், எல்லோரும் அவரை வந்து தரிசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற இந்த ராஜ்யத்திலே எல்லாருக்கும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் சம உரிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த உலகம் மனிதனுக்கு சம உரிமை கொடுக்கிறதுல பேச்சில கூட கிடையாது. பேச்சில கூட இன்றைக்கு சம உரிமை கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் போய் என்ன செய்ய முடியாதுங்க, அரசாங்கத்துக்கு முன்பாக கேள்வி கேட்க முடியாது. ஆன்டி இந்தியன் சொல்லிட்டு போட்டு என்ன செய்வாங்க, அந்த ஒரு போயஸ் என்ற சட்டத்தில் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக சத்ருவானவன் போய் நிற்கும்படியாக ஆண்டவர் அந்த உரிமையை அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனால்
தேவபுத்திரனும் சத்துருமானவனும் ஒன்றல்ல. ஆனால் தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் எல்லோருக்கும் சம உரிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கடவுள் நினைச்சிருந்தா சாத்தானே இல்லாத ஒரு உலகத்தை உண்டு பண்ணி இருக்கலாமே, இத்தனை பிரச்சனைகள் இன்றைக்கு வராதே என்று நீங்கள் நானும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சம உரிமையை கொடுத்ததுனாலதான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சாத்தான் என்ன செய்யலங்க, அவனை சபித்து பாதாளத்தில் தள்ளாதபடிக்கு அவனுக்கு கொஞ்ச காலத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார், தெய்வம் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்தவராக அவனை என்ன செய்தார்? ஆண்டவர் அங்கே துரத்தினதை நாம் பார்க்கிறோம். பாதாளத்துக்கு போய் என்று ஆண்டவர் பிசாசானவனை சொல்லாததற்கு காரணம், கடவுள் கொஞ்ச நாள் பிசாசானவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவனாக இன்றைக்கு என்ன செய்கிறான்? பிசாசானவன் வேகமாக செயல்படுகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. சாத்தானுக்கே ஆண்டவர் அந்த உரிமையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தெய்வத்தினுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கோங்க. தெய்வத்தினுடைய கேரக்டர் எப்படிப்பட்டதாக, அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனுஷன் முகத்தை பார்க்கிறான், மனுஷன் முகத்தின் அவனுடைய தோற்றத்தை பார்க்கிறான். இன்னைக்கு திருச்சபைகளில் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? முதன்மையாக முதல் சேர்ல, முதல் 2-3 ரோ சேர்ல உட்காரவங்களே யாருங்க? பெரிய பெரிய ஆட்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர் போட்டிருப்பாங்க. இங்கெல்லாம் நல்ல குஷன் வச்ச சேர் போட்டிருப்பாங்க. இன்றைக்கு திருச்சபையில இன்றைக்கு மனிதனுக்கு என்ன இல்லைங்க, சமநிலை இன்றைக்கு கொடுக்கப்படல. காணிக்கை கொடுக்கிறவங்களை ஒரு மாதிரி, காணிக்கை கொடுக்காத ஜனத்தை ஒரு மாதிரி இன்றைக்கு நடத்துகிறது. தேவனுடைய பார்வையிலே நீ காணிக்கை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் தேவனுடைய பார்வையிலே நீ சமமானவனே. பரலோக ராஜ்யத்தின் பார்வையிலே நீங்களும் நானும் சமமானவர்கள். சம உரிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் இங்க சொல்றார். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் என்றார். உன்னுடைய பார்வையிலே நீங்கள் நானும் முந்தினவர்களாக இருக்கலாம், ஆண்டவருக்காக பல விஷயங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம். உரிமை என்று சொல்லப்படுகிற அடிப்படை உரிமையிலே நமக்கு கீழே இருக்கிறவர்களிலும் நீங்களும் நானும் சமமானவர்கள். அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்கள் நானும் என்ன, அவர்கள் கிரியையினாலே, அவர்கள் செய்கிற தியாகத்தை வைத்து, அவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் வைத்து நம்ம என்ன செய்கிறோம்? கணக்கெடுத்து அவர்களை கொண்டு வந்து முன்னாடி சேர்ல உட்கார வைக்கிறோம். ஆனால் எதுவும் செய்யாம நமக்கு எந்த அதை குறித்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறவங்க கொண்டு போய் நீங்க செய்வோம், கடைசி ரோல போய் உட்காருங்க, அங்க உட்காருதான் உங்களுக்கு சரி என்று இன்றைக்கு மனுஷனுடைய ராஜ்யம் சொல்லி கொண்டிருக்கிறது. சம உரிமை கொடுக்கிறோம் என்று பல பேர் இன்றைக்கு எழும்பினாலும் மனுஷனுக்கு சம உரிமை கொடுக்க முடியல. சட்டத்திலே என்ன செய்ய முடியல? மனுஷனுக்கு சம உரிமை கொடுக்க முடியல. சட்டம் மனிதனுக்கு மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம், பரலோகத்தினுடைய கவர்மெண்ட் தன் ஜனத்தை, தன் குடிகளை சமமாக பார்க்கிறது. அவன் கடவுளுக்கு அடுத்து கீழே வேலை செய்கிறவனாக இருந்தாலும் வேலை செய்யாதவனாக இருந்தாலும் அதே நிலையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தருகிறார் என்பதை தான் இந்த சத்திய வசனம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் அழகா சொல்றார், பரலோக ராஜ்யம் வீட்டெஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கேதான் முந்தினோர் பிந்தினோராயும் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றால் ஆண்டவர் ஒரு கோட்டை வச்சிருக்கிறாருங்க, ஒரு சமநிலையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இங்க இல்லை, பரலோக ராஜ்யத்திலே, தேவனுடைய அரசாங்கத்திலே ஒரு சமநிலை ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
அந்த சமநிலையை தாண்டி வேலை செய்கிறவனையும் அந்த சமநிலையில கொண்டு வந்து நிறுத்துவார். சமநிலைக்கு கீழே இருந்து வேலை செய்கிறவனையும் ஆண்டவர் அந்த சமநிலையில கொண்டு வந்து நிறுத்துகிறது தான் இந்த வசனம் சொல்லுகிறது. முந்தி இருக்கிறவன் பிந்தி வருகிறான், பின்னாடி இருக்கிறவன் முன்னாடி வந்து அந்த கோட்ல நிற்கிறான். ஹல்லேலூயா. கடவுளுக்கு முன்பாக சமநிலை என்கிறது எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரே மாதிரி பார்க்கிறார். ஆகவே வேதம் சொல்லி ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, ஒரே ரத்தத்தினாலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தோன்ற பண்ணி இருக்கிறார். நம்முடைய கால சூழ்நிலைகளுக்கு இருக்கிற இடத்திற்கு மாறாக நம்முடைய நிறங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே ஓடுகிற ரத்தம் ஒரே நிறம். நமக்குள்ள இருக்கிற அவயவங்கள் எல்லாம் ஒரே நிலையில தான் காணப்படுகிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு மனுஷன் என்ன செய்கிறான்? நிறத்தை வைத்து, இடத்தை வைத்து, பொருளை வைத்து, பணத்தை வைத்து, அந்தஸ்தை வைத்து, பதவியை வைத்து இன்றைக்கு மனுஷன் என்ன செய்கிறான்? வெவ்வேறு இடத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறவனாக இருக்கிறான். அவன் தாழ்ந்த ஒரு நிலையில இருக்கிறான் என்று அவனை கொண்டு போய் என்ன வாசல்ல உட்கார்ந்து நீ சாப்பிடுறான் என்று நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லி வருகிறோம். அப்பேற்பட்ட நிலை பரலோக ராஜ்யத்தில் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி ஒரு மணி நேரத்தில் வந்து நீ வேலை செஞ்சவனாக இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தின் பார்வையிலே நீ சமமானவன். உன்னுடைய தகுதி, உன்னுடைய கேஸ்டின் பிரகாரம் உனக்கு இவ்வளவுதான் ஒதுக்கீடு, உன்னுடைய கேஸ்டின் பிரகாரம் உனக்கு இதுதான் ஒதுக்கீடு என்று இன்றைக்கு அரசாங்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் அது நல்லது என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கங்கள் மனுஷனுக்கு சமநிலையில இன்றைக்கு தங்களுடைய அரசாங்கத்தை வழங்க முடியாமல் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை என்ன செய்கிறதுங்க? எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறதில்லை. தேவனுடைய ராஜ்யத்திலே அப்பேற்பட்ட நிலையில் எல்லோரும் கடவுளுக்கு முன்னாடி சமமானவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தெய்வத்திற்காக அநேக காரியங்கள், அநேக விஷயங்களை செய்து, அநேக விஷயங்களை அவருக்காக நாம் நம்முடைய ஜீவனையை கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் சமமானவர்கள். ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு கொடுப்பார். நமக்கு கொடுக்க வேண்டிய அதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு நிச்சயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், நம்ம மாத்திரம்தான் கடவுள் முன்னாடி போய் நிற்போம், மற்ற யாருக்கு அந்த உரிமை இல்லை என்பது அல்ல. மற்ற மனுஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு எனக்கு அந்த நிலை. ஆனால் தேவனுடைய பரலோக ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யப்படுகிறது என்றால் சமமான ஒரு உரிமையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஊழிய செய்கிறவங்க தான் தேவனை போய் பார்க்க முடியும் என்பது பரலோக ராஜ்யத்தின் நிலை அல்ல. தேவனுடைய சபையில வந்து அமர்ந்து ஓரத்தில் உட்கார்ந்து சத்தியத்தை மனதார கேட்டு சென்றவனுக்கும் ஆண்டவர் சம உரிமையை தெய்வம் தருகிறார். தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணி விட்டு வந்து உங்களை திரும்பவும் நான் என்னோடு கூட சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். காரணம் என்ன? தம்முடைய சுவிசேஷத்தை, தமது ஊழியத்திற்காக பிரயாசப்பட்டு தன்னை பின்பற்றுகிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஆண்டவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே போன பிறகு ஆண்டவர் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய கிரியைக்கு தக்கதாக பலனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் சம உரிமை வழங்கப்படும். உனக்காக இவ்வளவு வேலை செஞ்சேனே, செஞ்ச சரி, ஆனால் தேவனுடைய பார்வையில் நீ சமமானவன். நான் கொஞ்ச நேரம் தானே ஆண்டவரை வேலை செஞ்சேன், எனக்கு அதே சம்பளமா? இல்லையா? தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பார்வையிலே நீங்களும் நானும் சம உரிமை பெற்றவர்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் அதான் சொல்றார், முந்தினோர் அநேக
பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் மாறுவார்கள். ஆண்டவர் ஒரு கோடு வச்சிருக்கிறார். அந்த கோட்டை தாண்டி எவனும் போக முடியாது. கோட்டுக்கு இந்த பக்கத்தில் எவனும் இருக்க முடியாது. எல்லோரும் சமநிலையிலே அந்த கோட்டிலே நிற்கிறவர்களாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் இது நமக்கு புரியாது, நிச்சயமாக இது நமக்கு தெரியாது. ஆனால் பரலோக ராஜ்யத்தின் தேவனுடைய பார்வையின்படி நீங்களும் நான் மீது கவனிப்போம் என்றால் உலகத்தில் 700 கோடி பேருக்கு ஆண்டவர் சம உரிமையை கொடுத்து வைக்கிறாரா? எல்லோரும் சென்று போய் படிக்கலாம். இன்றைக்கு இருக்கிற நிலை என்னங்க? டாக்டருக்கு எல்லாரும் போய் படிக்க முடியாது. டாக்டருக்கு எல்லாரும் MBBS எல்லாரும் போய் படிக்க முடியாது. இப்படியாக பல துறைகள் இன்றைக்கு இவர்களுக்கு நான் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லோருக்கும் சம உரிமை உண்டு. யார் எதை வேணாலும் எங்கு வேணாலும் எப்படி வேணாலும் அவைகளை பெற்றுக்கொள்ளலாம். மருத்துவம் என்பதும் எல்லோருக்கும் எப்படியாக சமமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மருத்துவம் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் நிலைக்கும் என்ன செய்கிறதுங்க? மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். பணம் இருந்தால் தான் இன்னைக்கு மருத்துவம் போறோம். பணம் இருந்தால் தான் உயிரை காப்பாற்ற முடியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே பேர்பட்ட காரியங்கள் இல்லை, எல்லோருக்கும் சமமான ஒரு நிலை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கேட்ட வசனத்தை மனதில் வைத்தவர்களாக இன்னும் இது புரியல பிரதர் என்று சொல்வீர்கள் என்றால் தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய அந்த கேரக்டர் நம்ம புரிந்து கொள்ளும்படியாக பிரயாசப்படுவோம். முதன்மையான ஸ்தானத்தை சீஷர்கள் எதிர்பார்த்தார்கள். பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்ற கேள்வி அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யார் அங்கு பெரியவன் என்றல்ல, சிறியவன் என்றல்ல, எல்லோரும் தேவனுக்கு முன்பாக சமமானவர்களே. ஹல்லேலூயா. இவன் பணம் படைத்தவன், இவன் அந்தஸ்து நிறைந்தவன், இவன் நல்ல நிலையில் இருக்கிறான் என்பது போல இந்த பூமியில பார்க்கிறார்களே, அப்படிலாம் கடவுள் பார்க்கல. ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு தர வேண்டிய கூலியை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். அதான் சொன்னார், 100 எத்தனையாக திரும்ப பெற்றுக் கொள்ளுவார்கள். அதுல எந்த மாற்றம் கிடையாது. தெய்வத்திற்காக என்ன பணி செய்கிறோமோ, எப்படி செய்கிறோமோ இன்னும் தீவிரமாக செய்வோம். காரணம் என்ன? அதற்குரிய காரியத்தை தெய்வம் நிச்சயம் தருவார். ஆனால் உரிமை என்று வரும் பொழுது எல்லோருக்கும் அது சமமாக பரலோக ராஜ்யத்திலே கொடுக்கப்படும். சத்துருவானவன் போய் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியும் என்றார். சாத்தான் போய் தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு ஆண்டவர் அவனுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார் என்றார். இன்றைக்கு இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்து பிசாசானவனை பாதாளத்தை தள்ளாதபடிக்கு அவனுக்கு ஆண்டவர் உரிமையை கொடுத்து வச்சிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் காலம் உனக்கு இருக்கிறது என்று அது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றார். அப்படின்னு அர்த்தங்க, எல்லோருக்கும் சமமான நீதி, சமமான அரசாங்கம், சமமான காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறது தான். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.